புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா 30/1/2026 அன்று காலை 9 மணி அளவில் நடைபெற்ற பள்ளிவாசல் திறப்பு விழாவின் சிறப்பு நிகழ்ச்சிகள். அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகளும் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நாரே தக்பீர், நாரே தக்பீர். நாரே தக்பீர். இல்லை என்று சொல்லும் மனமும் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசைகளை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லப்படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. கையேந்துங்கள், அவன் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அல்லாஹ் இடத்துல கேட்டோம். இந்த உலக அளவில் தமிழகம் என்பது ஒரு முன்மாதிரி மாநிலம். ஏனென்றால் பள்ளிவாசல் திறப்பாக இருக்கட்டும், ஒரு கோயில் திறப்பாக இருக்கட்டும், ஒரு தேவாலயம் திறப்பாக இருக்கட்டும், அனைத்தும் அது மதம் சார்ந்த வழிபாடுகளாக திறப்பு விழாக்களாக அமைவது அல்ல. எல்லாம் சமய நல்லிணக்க மாநாடுகளாக நிகழ்ச்சிகளாகவே நிகழ்கிறது என்பது உலகத்திற்கே இந்த தமிழகம் சொல்லும் பாடம். அந்த அடிப்படையில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான பேரருள் எஸ் தார்டிஸ் ராஜ் அவர்களும், அருள் திரு ஏ அன்புராஜ் அவர்களும், ஸ்ரீமத் மாணிக்க வாசக தம்பிரான் சுவாமிகள் அவர்களும் இந்நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை மனமகிழ்ச்சியாக்கியிருக்கிறார்கள். உள்ளமெல்லாம் மனம் மகிழ்ந்திருக்கிறோம் உங்களுடைய வருகையை நாங்கள் பார்த்து. இதுபோன்று உலகம் அழியும் வரை இந்த தமிழகம் ஒற்றுமையோடு இன்பமயத்தோடு இருக்க வேண்டும் என்ற துஆவையும் இறைவனுடைய அருளையும் எதிர்பார்த்தவனாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாக இந்த வரவேற்பு உரையை நிகழ்த்தி இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களையும், சிங்கப்பூர் தொழிலதிபர் மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் ஜனாப் MS சலாவுதீன் அவர்களையும், மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வருகை தந்திருக்கும் பேரருள் எஸ் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள், துவக்க உரை நிகழ்த்துவார்கள்.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா அல்லியத்தில் இறை அருளால் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜாமியா மஸ்ஜித் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு இந்த வருகை தந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான அன்பர்கள் அனைவரையும் இந்த வேளையில் வாழ்த்துகின்றேன். இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமாரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் என்றும் நிலவட்டுமாக. அடுத்ததாக சங்கைக்கும் மதிப்புக்கும் மேலான சகோதரர் பேரருள் எஸ் தார்ஜிஸ் ராஜ் அவர்கள் நமக்கு முன்னால் துவக்குவதை இருப்பார். மேடையில் அமர்ந்திருக்கின்ற புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து ஆண்கள் பெருமக்களையும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நாள் நமக்கு மிகவும் சிறப்புக்குரிய நாள், மறக்க முடியாத நாளாக அமைந்திருக்கிறது. எல்லா மதங்களின் கூட்டு சங்கமாக இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருப்பது நம்முடைய மனிதன் கால்பதிக்காத இடம் கூட இருக்கலாம், வித்தியாசமான கண்டுபிடிப்புகளும் இருக்கலாம். இதையெல்லாம் விட அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு இடம் என்று சொல்லப்படுகின்ற இடம்தான் பள்ளிவாசல் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆகவே இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவிலே நாம் அனைவரும் ஒன்றாக கலந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இது திகழ்கிறது. முக்கியமாக இந்த இடத்திற்கு வருகின்றவர்கள் அனைவரும் ஒரு மன அமைதியும் மன நிறைவையும் பெறுவார்கள். ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடம் அல்லது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கும் இடம் இந்த இறை இல்லம் என்பதை நாம் நன்றாக புரிந்திருக்கின்றோம். ஆகவே தான் இன்று ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இங்கே தொழுகை செய்வர்கள் அத்தனை பேரும் அவர்கள் எதையெல்லாம் விரும்புகின்றார்களோ அது நிச்சயமாக கேட்கப்படும் என்று நாம் அறிவோம். முக்கியமாக இந்த பள்ளிவாசல் அமைப்பதற்கு உதவிகரமாக இருந்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள், உடல் உழைப்பை கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பெரும் சன்மானம் உண்டு என்று மார்க்கம் சொல்கிறது. இவ்வாறாக எல்லாவற்றிலும் கடவுளுக்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு இது ஒரு தகுந்த இடமாக இருக்கின்றது. அப்பனுடைய வரலாற்றிலே ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன், அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை அப்பர் ஒரு காட்டுக்கு வேட்டையாட சென்றார். தொழுகை நேரம் வந்தவுடன் தொழுகை செய்வதற்காக தன்னுடைய ஒரு இடத்தை தயார் செய்து அந்த இடத்திலே தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வேகமாக வந்த ஒரு பெண் அவரை கடந்து சென்றார். தொழுகை நேரத்தில் இப்படி ஒரு குறுக்கே ஓடுகின்றாரே என்று அவருக்கு பேரரசன் என்ற எண்ணம் அவருக்கு உதித்தது. ஆகவே அவள் மீண்டும் வேகமாக சென்றவள் சிறிது நேரங்களுக்கு திரும்பி வந்தார். திரும்பி வந்தவுடன் அக்பர் அவரை நிறுத்தி, ஒரு பேரரசன் நான் இங்கே தொழுது கொண்டிருக்கின்றேன், நீ வேகமாக செல்வதன் அர்த்தம் என்ன? நீ வேகமாக சென்றதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆடையுடைய விழிப்பு என்னுடைய முகத்தில் பட்டு என்னுடைய தொழுகைக்கு இடைஞ்சலாக இருக்கின்றது என்று சொன்னார். அப்பொழுது அந்த பெண்மணி அவரை பார்த்து இப்படி சொன்னார், நான் என்னுடைய கணவன் வெகு நாட்களாக ஊருக்கு சென்று வேலை நிறுத்தமாக செய்திருந்தார். அவர் மீண்டும் திரும்பி வருவதாக சொல்லியிருந்தார். ஆகவே நான் மனித பிறவியாக என்னுடைய கணவனை நினைத்துக் கொண்டே நான் யார் என்ன என்று தெரியாமல் எனக்கு அந்த ஒற்றை சிந்தனை தான் எனக்கு இருந்தது. எப்படியாவது என்னுடைய கணவன் வந்துவிட்டாரா என்று பார்க்க வேண்டும் என்று இந்த காட்டின் எல்லைக்குள் ஓடினேன். அதை நீங்கள் இருந்து தொழுகை நடத்தியதை நான் பார்க்கவில்லை. எனக்கு நிலையாக என்னுடைய கணவனை பார்ப்பதற்கு இவ்வளவு உள்ளார்ந்த சிந்தனையோடு சென்றேன். நீங்கள் தொழுவதாக கூறுகிறீர்கள், நீங்கள் தொழுகிறீர்களா, உண்மையை தொழுகிறீர்களா, வேறு நினைவோடு இருக்கின்றீர்கள்? என்னுடைய புடவை முதை கொண்டு நீங்கள் நினைவில் வைக்க நீ மீண்டும் வருகின்ற பொழுது என்னை தடுத்து நிறுத்தி இப்படி ஒரு கேள்வி கேட்கின்றீர்களே என்று கேட்டார். அப்பொழுது அவர் தலை குனிந்ததாக அந்த நிகழ்வு கூறுகிறது. அதிலே அவருடைய சுயசரிதையான அப்பன் அம்மாவிலே எழுதியிருக்கின்றார். இப்படி என்னுடைய வாழ்க்கையை செதுக்கிய பெண் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களை மனம் ஒத்து
மன நிறைவோடு மன அமைதியோடு தொழுகை நடத்துகின்ற பொழுது நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்பதுதான் மார்க்கம் சொல்லுகின்ற வழி. ஆகவே நீங்கள் இந்த இடத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் என்ற சிந்தனையோடு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுங்கள். அது உங்களுக்கு நிறைவேறும். வாய்ப்பளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடம் புண்ணிய பூமியாகவும் உங்களுக்கு எல்லா நிறைவையும் அவரை அழைத்து திட்டினார், அவரை கண்டித்தார். ஒரு குச்சியில் பற்ற வைக்க வேண்டிய நெருப்பை இத்தனை குச்சிகளை வீணாக்குகிறாயே என்று கண்டித்தார். இந்த காட்சியை பார்த்த பள்ளிக்காக வசூலுக்கு வந்த அந்த ஜமாத்தார்கள் ஒரு தீக்குச்சியை அதிகமாக போனதற்கு கஞ்சப்படும் இந்த சீதக்காதியா நம் பள்ளிவாசல் கட்டுவதற்கு உதவி செய்ய போகிறார் என்று நினைத்தார்கள். கொஞ்சம் தயக்கத்தோட அப்படியே உள்ள போய் என்ன தந்துட போறாரு அப்படின்னு தயக்கத்தோடய உட்கார்ந்தாங்க. இந்த காலகட்டத்திலாம் ஒரு ஆண்ட வசூலுக்கு அல்லது நன்கொடை வாங்க போகணும்னா ஒரு நோட்டை கையில கொடுத்துருவாங்க. அந்த நோட்ல அவங்க பிரியப்படுற அந்த தொகையை ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நோட்டு, அந்த நோட்டில் சீதக்காதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலத்தில் 10,000 என்பது பெருந்தொகை. 10,000 ரூபாய் கிடை எழுதுகிறார். இதை பார்த்துட்டு நோட்டை வாங்கி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்து இந்த ஜமாத்து இன்னும் 10,000 ரூபாய் போட்டார். பள்ளிவாசலுடைய பாதி பெரும்பான்மையான ஒரு தொகையை கொடுத்துட்டாரு. ஆச்சரியத்தில் அமர்ந்தவர்களை என்ன உங்களுக்கு ஒரு வேலை பத்தலையா ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்களேன்னு நோட்டை திரும்பி வாங்கி ஒரு பூஜ்ஜியத்தை அதிகப்படுத்தினார். வாங்கி ஒரு பூஜ்ஜியத்தை என்ன செஞ்சார்? அதிகப்படுத்தினார். பேராச்சரியப்பட்டு போனார்கள் வந்த ஜமாத்தார்கள். நீங்கள் கொடுத்த தொகையை வைத்து நாங்கள் பள்ளி முழுவதையும் கட்டி விடுவோமே. வரும்போது நாங்கள் கண்ட காட்சி, ஒரு தீக்குச்சி அதிகமாக உரசியதால் அவர்களை கண்டித்தீர்கள். உங்களுக்கு கஞ்சத்தனம் புகுந்திருக்கிறதோ என்று நாங்கள் எண்ணினோம். ஆனால் பார்த்தா நீங்க ஒரு பள்ளி கட்டுறதுக்குண்டான தொகையை முழுவதும் கொடுத்து விட்டீர்களே. அவர் சொன்ன செய்தி கொடை வள்ளல்களுக்கெல்லாம் பாடம், நமக்கும் பாடம். அதே செய்தியை தான் இன்றைய பள்ளி கட்டி கொடுக்கக்கூடிய நமது கொடை வள்ளல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பல சேவைகளை நாடு கடந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு மனதில் நிறுத்தி அவர் சொன்ன செய்தி, என் சுய வாழ்க்கையில் நான் கட்டுப்பாடோடு சிக்கனத்தோடு இருப்பதினால் தான் சமூக சேவையில் என்னால் இந்த அளவிற்கு ஈடுபட முடிகிறது என்று சொன்னார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு செயல் நம்மிடத்தில் வர வேண்டும். இந்த பள்ளி இந்த கொடைவள்ளல்களோடு நிற்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அருளை பெறுவதற்கு நாமும் பல பள்ளிகளை கட்டுவதற்கு, பல நல்ல மக்கள் பயன்பெறுவதற்குண்டான இடங்களை நாம் ஒதுக்குவதற்கு, அதை ஏற்பாடு செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அடுத்ததாக சங்கை பொருந்திய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அரசு பாரம்பரியம் மிக்க நீடூர் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபு கல்லூரியுடைய கலாசாலையினுடைய முதல்வரும் எங்களுடைய ஆசிரியர் தந்தையும், ஒரு தலைவராய், ஒரு இமாமாய், ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், பணிவாய் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அழகான வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சான்றோர்களே, ஆன்றோர்களே, மத குருக்களே, பேராயர்களே, நமது மயிலாடுதுறையுடைய மதிப்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நல்லோர்களே, இந்த அருமையான கம்பீரமான மஸ்ஜிதை நிர்மாணித்து தந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் அலி ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான், கிளியனூர் அலி ஜனாப் MS சலாஹுத்தீன் அண்ணன்மார்களே, சங்கமிகு உலமா பெருமக்களே, பல ஊர்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க விஜயம் தந்திருக்கிற நிர்வாக பெருமக்களே, சமுதாய பிரமுகர்களே, நல்லோர்களே, பெரியோர்களே, மிக பிரமாதமான முறையிலே இந்த மஸ்ஜித் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலுடைய அடிக்கலின் போது நாம் வருகை தந்திருந்தோம். நம்முடைய துவாக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. கலந்து கொள்வது முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர் நடத்துகிற ஒரு விழாவில்
எங்களுடைய உயிருக்கும் மேலான தலைவர் அதை சொல்லிட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன். சில நேரங்களில் அரசியல் மாற்றங்கள் வரும், அது தவிர்க்க முடியாது. ஒரு முறை சட்டமன்றத்தில் விவாதம் ஒன்று வந்தது, அதை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். 71-76 வாக்கில் மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல் லத்தீப் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை வைத்து வாதாடுகிற போது உருது பேசுகிற முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாதத்தை வைத்தார். நான் 96-2001 அவரோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். பின்னாடி சேர்த்துட்டாங்க. பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு சட்டத்தில் இடமில்லைன்னு இவருக்கு அவருக்கு வாக்குவாதம் அதிகமாக வந்தப்ப முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுந்து சொன்னது, அமைச்சர் சொன்னாரு, மாண்பு உறுப்பினர் லத்தீஃபும் வாதிட்டாரு, சட்டத்தில் இடம் இருக்கிறதோ இல்லையோ முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்னுடைய இதயத்தில் நிரந்தரமான இடம் உண்டு சொன்னவர் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் இதையெல்லாம் சொல்றதுக்கு காரணம், பெரும்பான்மை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து சிறுபான்மை சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். நான் அரசியல் நிலையை சூசகமா சொல்றேன். எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியல் ரீதியாக சொல்ல முடியாமல் விழுங்கி கொண்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லோருமே உங்களுடைய பாதுகாப்பில் சரியாக இருக்காங்க, அதுல ஒண்ணு எந்த மாற்றம் இல்லை. ஆனா உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது, ஒரு மதவாத சக்தியில் இருந்து மீளுவதற்கு, இன்னும் வெளிப்படையா சொல்றேன், இந்துத்துவாவிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். தமுகவுடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு எல்லோரும் எல்லா செய்தியும் அறிந்தவர்கள் அல்ல. நமது இஸ்லாமிய கட்சிகள் சார்ந்து சிறந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சியாக அது நடக்கிறது என்பதை அவருடைய நடைமுறையை பார்த்து நான் விளங்கிக் கொண்டேன். அல்லாஹ் அவர்களுக்கு ஆயிரம் ஆரோக்கியத்திலும் பறக்கச் செய்வானாக. சிறந்த சமூகத்தினுடைய தலைமுறையினுடைய தலைமைத்துவத்தில் அவரை கொண்டு இருப்பானாக. தமுகவுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் ஜொலிக்க செய்வானாக. சகோதரர் அதே போல இருக்கக்கூடிய நமது இஸ்லாமிய கட்சிகளுடைய எதிர்காலத்தை பலப்படுத்துவானாக. ஆதிக்கமிக்க அதிகாரமிக்க ஒரு இடத்திலே அவர்களை வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக, அடுத்ததாக சங்கை பொருந்தியவர்களை வள்ளியம் ஜமாத் சார்பாக பள்ளிவாசலை கட்டி கொடுத்த, அதே போல பள்ளிவாசலை नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அண்ணா இப்ப பள்ளிவாசல் திறக்காதீங்கன்னா, பள்ளிவாசல் திறக்க வேண்டாம், ரைட்டுங்களா? அது திறப்பு விழா முடிஞ்சோட தான் எல்லாரும் உள்ளார போகணும். தயவு செய்து அங்க கூட்டமா நிக்காதீங்க. பின்னாடி நிறைய இடம் இருக்குது, தொழுவக்கூடிய இடம் இருக்குது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் இங்கு நேற்று முதல் இன்று வரை சிறப்பாக பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய காமாட்சி மெடிக்கலுடைய நிர்வாகத்திற்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. இளந்தங்குடியை சேர்ந்த அறம் இஸ்லாமிய அறக்கட்டளைக்கு சுந்தரமூர்த்தி அவர்களின் சார்பாக ஸ்ரீ ஷாஜஹான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகின்றது. கிரியனூர் நிர்வாகத்தின் சார்பாக மல்லியம் முத்தவள்ளி முகமது அலி அவர்களுக்கு நாரே தக்பீர். எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. கிரியனூர் நிர்வாகத்தின் சார்பாக எடுத்ததும் தெரியாது கொடுக்கரம் கீழென்றால் எடுக்கரம் மேலாகும். கொடை வள்ளல்களுக்குண்டு கோனபினன் மாராயம். கொடை வள்ளல்களை தூக்கி கொஞ்சிடும்
சமுதாயம் கொடை வள்ளல்களை தூக்கி கொஞ்சிடும் சமுதாயம் கொடை உள்ளம் நீ வாழ்க கொடை உள்ளம் நீ வாழ்க மடை வெள்ளம் திறந்தார் போல் இறை தந்த பொருட்செல்வம் தடையின்றி அள்ளித்தரும் கொடை உள்ளம் நீ வாழ்க தடையின்றி அள்ளித்தந்த கொடை உள்ளம் நீ வாழ்க கொடை வள்ளலின் கரங்கள் கொடுப்பதால் சிவக்கின்றது குறைவற்று சமுதாயம் கொடி கட்டி பறக்கின்றது பழிச்சிடும் மனராக்கள் படைத்தவன் பெயர் சொல்லும் பதுங்கி இருந்து கொண்டு கொடை உள்ளம் மகிழ்ந்தாடும் பதுங்கி இருந்து கொண்டு கொடை உள்ளம் மகிழ்ந்தாடும் ஒரு கரம் அறியாது மறுகரம் ஈந்தவர்க்கு மறுமையின் அரிசின் கீழ் அல்லாவின் நிழலுண்டு பெருமானார் கொடை நீடியே பொறாமைக்கு இடமில்லை பொறாமைக்கும் இடம் உண்டு கொடை வள்ளல்களை பார்த்து பொறாமைக்கும் இடம் உண்டு கொடை வள்ளல்களை பார்த்து கொடை வள்ளல் வரிசையிலே அள்ளித்தரும் கரங்களிலே சித்தார்கோட்டை ஷாஜஹான் குலம் செழித்தோங்கிடவே கொடை வள்ளல் வரிசையிலே அள்ளித்தரும் கரங்களிலே கிளியனூர் சலாஹுத்தீன் குலம் செழித்தோங்கிடவே கொடைஞான வள்ளல் நாகூர் ஷாஹுல் ஹமீத் அவர்க்கு கொடியேற்றி ஃபாரூக் ஹஸ்ரத் புகழ் பாடுகின்றார் கொடை உள்ளம் நீ வாழ்க கொடை உள்ளம் நீ வாழ்க மழை வெள்ளம் திறந்தாற் போல் இறை தந்த பொருள் செல்வம் தடையின்றி அள்ளித்தரும் கொடை உள்ளம் நீ வாழ்க தடையின்றி அள்ளித்தரும் கொடை உள்ளம் நீ வாழ்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயவு செய்து வாலண்டியர்ஸ் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஃபுட்டு விநியோகம் பண்ணணும். தொழுகை முடிச்சு துவா நடக்கிற இடத்துல ஃபுட்டு விநியோகம் பண்ணணும். தயவு செய்து வாலண்டியர் அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. அரைமுடி ஒய்எம் முசாவுதீன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஸ்டேஜுக்கு பின்பக்கம் 2000 பேர் தொழுகிற அளவுக்கு இடம் இருக்கு. தயவு செய்து போனீங்கன்னா தான் முன்னாடி உள்ளவங்க வருவாங்க. சகோதரர் RRK ஜனா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. கதிராமங்கலம் முத்தவள்ளி இருந்தவங்க மேல வாங்க. கதிராமங்கலம் முத்தவள்ளி ஏதாவது நம்ம பக்கத்து ஊர்கள் அண்டை ஊருடைய முத்தவள்ளிகள் விடுபட்டு இருந்தா தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு பின்பக்கம் போங்க. தயவு செய்து டாக்டர் கே ஹலி முனீரி ஹசரத் அவர்கள் நிறைவு பேருரை நிகழ்த்துவார்கள். பக்கத்துல மதரசாவிலையும் மாடியிலையும் இடம் இருக்கு, கீழே இடம் இருக்கு. கொஞ்சம் வாலண்டியர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை கொஞ்சம் உள்ள போக சொல்லுங்க. பொங்கலூர் முகமது காவில் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. பள்ளி நுழைவாயில இருக்கிறவங்க கொஞ்சம் நகர்ந்து நின்னீங்கன்னா இறைவன் அவனுக்கு அல்லாஹுக்கே உருவாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தி மிகப்பெரிய வளர்ச்சிக்கான உருவாக்கத்திற்கான இந்த ஊரினுடைய மேம்பாட்டிற்கான சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஒரு பள்ளியை நம்ம திறந்து வைக்கிறது. ஒரு பள்ளியினுடைய கடமைகள் என்ன? ஒரு பள்ளியினுடைய கடமைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை பேரை ஒன்று கூட்டி நிதானமாக கடைபிடித்து பொறுமையாக இதை நம்ம செயல்முறைப்படுத்தணும். ஒரு பள்ளியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒரு பள்ளியினுடைய கடமைகள் என்ன அப்படின்னா, முதலாவதாக
அந்த பள்ளியை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அடிப்படை குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்படுதா, அடிப்படை இஸ்லாமிய வாழ்விகள் சேர்க்கப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அந்த பள்ளியை சுத்தி உள்ள ஏழை எளிய மக்கள் வறுமையிலிருந்து பாதுகாக்கப்படுறாங்களா, இந்த மக்கள் வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்படுறாங்களா அப்படிங்கறத அந்த பள்ளி நிர்வாகம், அந்த பள்ளி கவனிக்கணும். மூன்றாவது, அந்த பள்ளியை சுத்தி உள்ள குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்கும் சரியான கல்வி முறைகள் கொடுக்கப்படுதா. மஸ்ஜித் என்பது வெறுமன தொழுகைக்கான இடம் மட்டுமல்ல, மஸ்ஜித் என்பது அந்த மஹல்லாவை நிர்மாணிக்கக்கூடிய இடமாக மாறணும். அதனால் அந்த பள்ளியின் மூலமாக பள்ளியை சுற்றி உள்ள மக்களுக்கு மத்தியில தரமான கல்விகள் கொடுக்கப்படுதா, இந்த கல்வி முழுமையாக அவங்களுக்கு கிடைக்குதா, அந்த பள்ளி அதற்கான உதவிகளை அதற்கான முயற்சிகளை இந்த பள்ளியின் மூலமாக அந்த குடும்பங்களுக்கு செய்யப்படுதா, மாணவர்களுக்கு செய்யப்படுதான்னு யோசிக்கணும். நேஷனல் ஆர்மியை இந்தியாவில் உருவாக்கும் போது அவர்களுக்கு 27% முன்வரிசை நின்று இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்ட இஸ்லாமிய இளைஞர்களுடைய வரலாறுகள் இருக்கு. இதை பத்தி எல்லாம் மஸ்ஜிதுகள் இருந்து பேசப்படும், வரலாறுகளை பத்தி பேசப்படும். ஊராட்சியில கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற ஜமால் மஸ்ஜித் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவினுடைய இந்த நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்த ஜமாத்தாருக்கும் வருகை புரிந்திருக்கிற என் அன்புக்குரிய என் பாசத்திற்குரிய பல்வேறு பகுதியில் வந்திருக்கிற நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள், இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இறைவனை வணங்கி எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் வரவழைக்கும் அனைவருக்கும் வணக்கம். மல்லியம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த பள்ளியின் முத்தவள்ளி ஹாஜ் முகமது அலி அவர்களே மற்றும் நாட்டாமை பஞ்சாயத்தார்களே, வருகின்றிருக்கிற பெரியோர்களே, இந்த பள்ளியை கட்டி கொடுத்து சிறப்பு சேர்த்திருக்கிற குடைவள்ளல் ஊருணை தொழிலதிபர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜனாப் முகமது உரிய நண்பர் MS சலாவுதீன் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்னிலே வாழ்த்த அவர்களுக்கு நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மூலம் மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். இந்த பள்ளிவாசலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 85 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசலை இன்னைக்கு புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்திருக்கிற இருவருக்கும் நான் இந்த நேரத்தில், அதுவும் இல்லாத தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட நாயகர், சிறுபான்மை மக்களின் காவலர், கும்பகோணத்தில் அழகான சிறப்புரையும் அருமையான செய்திகளையும் சொல்லியிருக்கிற நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சார்பாக அவர்கள் இருவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி அனைவரும் இதில் பயனடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். حي على الصلاة
தனவந்தவர்கள் முக்கியஸ்தர்கள் மூலமாக ரிப்பன் வெட்டப்பட்டது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இப்போது இந்த பள்ளியினுடைய முதல் ஜும்ஆ உரையை ஒரு 10 குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், இமாம்கள், உலமாக்கள், முன்னோர்கள் இங்கு குழுமி இருக்கின்ற நம்ம அனைவர்கள் மீதும், ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கொஞ்சம் அமைதியா, பள்ளிக்குள்ள வந்த பிறகு பள்ளிக்குள்ள கொடுத்துதான் ஒரு சமூகத்தை வளப்படுத்துறதுக்கு உண்டான பெரும் முயற்சிகள் நடைபெறும். இப்ப ராஜாஹனி சாப் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து வரணும்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் பயணம் திரும்பி அங்கிருந்து இங்க வெறுமன ஒரு 5-10 நிமிடங்கள் பேசுவதற்காக இவ்வளவு பயணங்கள் வந்திருக்கிறாங்க. அதே போலதான் நாம் இங்க வந்திருக்கிற எல்லாருமே, நீங்களும் அப்படித்தான் பல நேரங்களை, பல வேலைகளை, பல காலங்களை இழந்துதான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மஸ்ஜிதினுடைய உருவாக்கத்தை மாஷா அல்லாஹ் கண்கூடா பார்க்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். இப்ப இன்னைக்கு சமூகத்தினுடைய வளர்ச்சியில நம்முடைய மனநிலைகளை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இன்னைக்குள்ள காலகட்டத்துல எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாரும் உழைக்கிறோம், முயற்சி செய்யறோம். ஆனா சமூக கட்டமைப்பை நம்மளால உருவாக்க முடியுதானா? முடியல. மனநிலை, ஒழுக்கமான வாழ்வியல், அதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கு. நேர்மையான, ஒழுக்கமான, கட்டுப்பாடான, சுய கட்டுப்பாடு பொது கட்டுப்பாடு ரெண்டுமே உள்ள சமூகத்தை கொண்டு தான் ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு தப்பு செய்யறவங்க திட்டமிட்டு தப்பு செய்யறாங்க, தப்பு செய்யறவங்க தப்பை ஒழுக்கமா செய்யறாங்க, தப்பு செய்யறவங்க சட்டப்படி செய்யறாங்க, தப்பு செய்யறவங்க பயிற்சிகளின் அடிப்படையில் செயல்படுறாங்க. ஆனா இன்னைக்கு ஹக்குல இருக்கிறோம், உண்மையில இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க வாழ்க்கையை தான் சொல்லிக் கொடுக்குது. குர்ஆன், ஹதீஸ், நபி மொழிகள் எல்லாமே வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 4 முக்கியமான விஷயங்களை பேச விரும்புறேன். இந்த 10 நிமிடங்களுக்குள்ள வாழ்க்கையில நானும் கடைபிடிக்கிறேன், நீங்களும் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்க. ஒரு சமூகத்தினுடைய, ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியில நாம எப்படி நடந்துக்கணும்னா, முதலாவதாக மக்களிடத்துல அன்பாக நடந்து கொள்ளணும், சிரித்த முகமாக நடந்து கொள்ளணும். அதிகாரத்தை கொண்டோ, அடக்குமுறையை கொண்டோ, குறைகளை முன்னிறுப்பதை கொண்டோ ஒரு சமூக மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியாது. எல்லா நிலையிலும் அன்பை கொண்டுதான் ஒரு சமூக எழுச்சியை உருவாக்க முடியும். நிதானத்தை கடைபிடிப்போம். இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், சில நேரங்கள்ல புரிதல் இல்லாம நடந்துக்கதான் செய்வோம். ஆனா இந்த நிலையில நாம பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னன்னா அன்பு, விட்டு கொடுத்தல், கட்டுப்படுதல். இதை கொண்டுதான் நாம எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமே தவிர வேகமாக பேச்சை நிப்பாட்டுங்க. யாராவது நம்மள குறை சொன்னா காதுல வாங்கி அவங்களுக்கு துவா செஞ்சு கடந்து போங்க. அதற்கு பதில் பேசாதீங்க, அதற்கு எதிர்த்து பேசாதீங்க. அன்பை கொண்டுதான் நாங்க வெல்ல முடியுமே தவிர அடக்குமுறையை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, அடுத்தவருடைய குறைகளை பார்ப்பதை கொண்டோ ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஒரு சஹாபி கேட்டாங்க நபிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் உங்க கூட சொர்க்கத்துல இருக்க ஆசைப்படுறேன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் உங்க கூட சொர்க்கத்துல இருக்க ஆசைப்படுறேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நபி அழகாக சொன்னாங்க, மனிதர்களிடத்தில் சிரித்த பேசுங்கள், நீங்க எங்க கூட சொர்க்கத்துல இருக்கலாம்னு சொன்னாங்க. மனிதர்கிட்ட சிரிச்சு பேசுங்க, எல்லா நிலையிலையுமே அன்பை வெளிப்படுத்துங்க. ஷைத்தான் இருக்கிற வரையும் குழப்பத்துல, உலகத்துல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால போகாதீங்க. இந்த குறைகளுக்கு பின்னால சொல்லுவாங்க, ஜனாசாவை எப்ப எடுப்பீங்கன்னு தான் கேட்பாங்க. எவ்வளவு காசு பணம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் இறந்து போன பிறகு என் பேர் ஜனாசா தான். தண்டனை. அதை கொண்டு சமூகத்தை மாற்றி அமைக்க முடியாது. இருக்கும், கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சகித்துக் கொள்ளுங்க. யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சிறப்பானவர்களாக மாறுவாங்க. யார் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில நோயாளிகளாக அவங்க மாறுவாங்க. தயவு செய்து அன்பை வெளிப்படுத்துங்க. நபியினுடைய வாழ்க்கை அதுதான். மைக்கேல் ஹார்ட்டுடைய புத்தகத்துல The Hundreds அந்த